ஹாய் வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம செங்கல்பட்டில் ஒரு ஆன் ரோடு சைட்டுங்க பார்க்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான இடம் பாருங்கள். சைட் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லான்ச் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த லான்ச்சுக்காக தான் லேஅவுட் வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லான்ச் பேஸ் பண்ணி நிறைய ஆஃபர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்றதை சொல்லிடுறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு, உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து நம்ம காஞ்சிபுரம் போகிற ரோடு ஸ்டேட் ஹைவே இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ஹைவேலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இந்த சைட்டுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 179 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. யார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹோம்ஸ்லேருந்து இந்த லேஅவுட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேஅவுட் நேம் பார்த்தீங்கன்னா ரதீஸ் நிவேரா. ஒரு 179 ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியலாக இருக்குது. ஸோ அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேஅவுட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆன் ரோடு லேஅவுட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரோடு ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற ரோடையும், உங்களுக்கு இந்த சைடு உத்திரமேரூர் வந்தவாசி போகிற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடுங்க இது. இதில் இந்த ஆன் ரோட் சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ செங்கல்பட்டு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய இடத்துல இந்த லேஅவுட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த லான்ச்சுக்கு, இந்த சாட்டர்டே சண்டே லான்ச்சுக்குள்ளே வந்து பார்த்து புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் 9% வந்து கவர்மெண்ட் சார்ஜஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லேஅவுட்டை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றது இப்போ பார்த்துடலாம். இந்த லேஅவுட் மொத்தம் 179 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு லேஅவுட்டு. ஸோ அப்ரூவல் பற்றி பிரச்சனையே கிடையாது, பேங்க் லோன் பற்றியும் பிரச்சனை கிடையாது. 90% வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து பேங்க் லோன் கூட இவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி உள்ள டெவலப்மெண்ட் அப்படின்றது பாக்கியா ஹோம்ஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் போயிட்டுருக்க பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உள்ள பிளாட்டோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 725 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தான் லேஅவுட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதால இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயே இருக்க பிளாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எல்லா ஸ்பேஸிங்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச டைரெக்ஷனில், நினச்ச ஸ்கொயர் ஃபீட்டில், நினச்ச மாதிரி பிளாட்ஸ் உள்ளே வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இந்த ப்ரீ லான்ச்சில் வரும்போது கிடைக்கும். 33 ஃபீட்டு, 30 ஃபீட்டு, 23 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு வந்து உள்ளே போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான சைட்டு 179 பிளாட்ஸ் அப்படின்றப்போ ரொம்ப ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ உள்ள தேவையான அடிப்படை தேவை எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக சோலார் பவர்டு ஸ்ட்ரீட் லைட் வச்சு கொடுக்குறாங்க. இபி லைன் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு மழைநீர் வடிகாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஃபுல்லாகவே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கும். ஸோ செங்கல்பட்டு அண்ட் சரௌண்டிங் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறிட்டே இருக்குது. ஏறுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய செங்கல்பட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா சென்னையில் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ண முடியுமோ கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ டெவலப் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தான். சென்னையோட என்ட்ரன்ஸ் அப்படின்றதே செங்கல்பட்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% வந்து சென்னைக்குள்ளே வர மக்கள் வர வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட பேஸ் பண்ணி தான் வராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சைடு வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கிட்ட தான் இருக்குது. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேட்டட் பிரிட்ஜ் வந்து பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மதுராந்தகமில் குளோபல் சிட்டி வந்து வருது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த சைட் வந்து வருது. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஸோ ஆன் ரோட் சொல்லியிருந்தேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே போகக்கூடிய லொக்கேஷனு. ஸோ உங்களுக்கு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த சைட் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் வந்து வந்துடும். ஏன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 4000 5,000 ரூபாய்க்கு குறைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியே கிடையாது. நான் சொல்கிறது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து இது 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த லேஅவுட்டில் ப்ரைஸிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2690 rupees பண்ணுறாங்க. இப்போ இந்த லான்ச்சிங்க்கு ஆஃபராக பார்த்தீங்கன்னா 2390 rupeesக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல கனெக்டிவிட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸ்கூல்ஸு காலேஜஸும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு சைட்டுக்கு வர என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பட்டமாதா அழகேசன் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு செங்கல்பட்டு நம்ம சொன்னேன் இல்லையா, ஜிஎஸ்டி 5 கிலோமீட்டர், அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் காலேஜ் வந்துடும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடிஐ வந்துடும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வந்துடும். உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஜிஎஸ்டி ரோடு கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதை தாண்டினோடனே ரயில்வே ஸ்டேஷனுங்க. அதாவது போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பணிகள் தான்.
ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி செங்கல்பட்டுக்கு இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாமும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சைடு தான் வந்து ஃபுல்லாக பஸ்ஸஸ் எல்லாமே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த சைட்டுமே நம்ம ரோடு வந்து 1 கிலோமீட்டரில் ஸ்டேட் ஹைவே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு காஞ்சிபுரம் கனெக்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அடுத்த ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே நம்ம சைட் வந்து வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு ஸ்கூலு குழந்தைங்களுக்கு போகிறதுக்கான ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இருக்குது. வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சொல்லியிருந்தேன், மகேந்திரா வேல் சிட்டிலேருந்து 9 கிலோமீட்டர். இந்த சைடு நீங்கள் காஞ்சிபுரம் ரோடு வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் பண்ணலாம், ஒரகடம் ரீச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வர வழியில் ஜிஎஸ்டி கிளாம்பாக்கம்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜோகோ இருக்குது. ஸோ ஐடி செக்டரில் இருந்தீங்கனாலும் இந்த சைடு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பரந்தூர் புதுசாக ஏர்போர்ட் வர போகுது. ஸோ அதுக்குமே வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் இது எல்லாமே இந்த சைடு தான் போகிற மாதிரி இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம பெங்களூர் ஹைவே போகணுன்னா நம்ம சிட்டி உள்ளே போய் தான் போயிருப்போம். பட் இப்போ வந்து வழி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடே வந்து போய்க்கலாம். ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு இப்படியே நீங்கள் வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த சைட்லாம் ஈஸியாக வந்து போய்க்க முடியும். ஸோ நல்ல ஆக்சசிபிலிட்டியும் இருக்குது. வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹோம்ஸ் நம்பர் தான். கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு சைட் விசிட்க்கு கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ குடும்பமாக வந்து பாருங்கள். ரதீஷ் நிவேரா சைட் நேமு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான கண்டென்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.